உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள்லாம் உண்மையில உங்களுக்கு கிடைச்ச வரம்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு குரு வாழ்க்கை பிரச்சனைகளை இப்படிதான் பார்க்கணும்னு சொல்றாரு. வாங்க, ஸ்ரீராம் சாரோட இந்த அசாதாரணமான உலகத்துக்குள்ள நாமளும் போய் பார்ப்போம். சரி, ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஏன் நாம வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறோம்? இல்ல அது கூட ஏன் போராடுறோம்? இந்த ஒரு முரண்பாட்ட ஸ்ரீராம் சார் எப்படி விளக்குறாருன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஸ்ரீராம் சார் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் உண்மையில யாரு? சிலரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதாரண மனுஷன். ஆனா மத்தவங்களுக்கு அவர் ஒரு தெய்வீக அவதாரம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய குரு பால் வாங்குறதுக்காக வரிசையில நிக்கிறாரு. அவர்தான் ஸ்ரீராம் சார். அவர் ஒரு ரிட்டையர்டு காலேஜ் லெக்சரர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த எளிமைதான் அவரோட டீச்சிங்ஸ்க்கு இவ்ளோ பவரை கொடுக்குதோ என்னவோ. ஆனா இந்த சிம்பிளான தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான கதை இருக்கு. அவரை ஃபாலோ பண்றவங்கள கேட்டா அவர் நம்ம லாஜிக்கையெல்லாம் தாண்டி மிராக்கிள் செய்யக்கூடிய ஒரு நடமாடும் தெய்வம்னு சொல்வாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இப்ப பாருங்க, ஒருத்தரோட கல்யாணம் இன்னும் 2 மாசம் கழிச்சுதான் நடக்க போகுது. ஆனா அந்த கல்யாண போட்டோவை இப்பவே அவங்க கையில கொடுத்தா எப்படி இருக்கும்? இது மாதிரி நம்ப முடியாத பல கதைகள் ஸ்ரீராம் சார சுத்தி இருக்கு. அவரை சுத்தி இருக்கிற அந்த மர்மத்துக்கு இது ஒரு சின்ன சாம்பிள் தான். சரி, இப்போ நாம அவரோட டீச்சிங்ஸோட மைய பகுதிக்குள்ள போகலாம். இன்பம், துன்பம். இத பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அத அப்படியே தலைகீழா மாத்த போற ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போம். அவர் சொல்ற இந்த கான்செப்ட் பேரு காஸ்மிக் கம்யூனிசம். இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா. அதாவது இந்த பிரபஞ்சம் சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குதாம். இது ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்கவே முடியாது. இது இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு மலையோட உச்சி இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு கீழே இருக்கிற பள்ளத்தாக்கு தான். உண்மையில சொல்ல போனா அந்த பள்ளத்தாக்கு தான் அந்த உச்சிய உருவாக்குது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில வர கஷ்டம்தான் சந்தோஷத்துக்கு ஒரு அர்த்தத்தையும் ஒரு ஆழத்தையும் கொடுக்குது. ஸ்ரீராம் சார் இதையே ரொம்ப அழகா சொல்றாரு. கொளுத்துற வெயில் இல்லாம இதமான மழை நமக்கு கிடைக்காது. அதாவது கோடைக்காலம்தான் மழைக்காலத்தோட தாய் மாதிரி. ஒரு நெகட்டிவான விஷயம் ஒரு பாசிட்டிவான விஷயத்த உருவாக்குது. இதே இயற்கையோட விதி, நம்ம வாழ்க்கையோட விதியும் இதுதான். சரி, அப்போ கஷ்டங்கிறது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணுனா அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இங்கதான் ஸ்ரீராம் சாரோட போதனைகள் இன்னும் ஒரு படி மேல போகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பிரச்சனைகளோட சண்டை போடாதீங்க, அதுக்கு பதிலா அதை கட்டிப்பிடிங்கன்னு சொல்றாரு. கேக்குறதுக்கு இது கொஞ்சம் உல்டாவா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த ஜெயிக்கணும்னா முதல்ல அதை முழுசா ஏத்துக்கணும்னு அவரு சொல்றாரு. கண்ணீர்ல இருந்து தப்பிச்சு ஓட நினைக்காம அதை அப்படியே அணைச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. சரி, அது எப்படி பண்றது? இதுக்கு சிம்பிளா 2 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, உங்க வளர்ச்சிக்கு இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியம்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 2, இதுதான் கொஞ்சம் கஷ்டமான பார்ட். அந்த பிரச்சனையே நேசிக்க கத்துக்கோங்க. எவ்வளவு அழகான ஒரு கற்பனை இல்லையா? ஒவ்வொரு கண்ணீர் துளிக்குள்ளயும் பின்னாடி வரப்போற சிரிப்புன்ற குழந்தைங்க ஒளிஞ்சிருக்கான். அதாவது எவ்வளவு பெரிய வலியா இருந்தாலும் அதுக்குள்ள வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. ஓகே, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல இதை எப்படி அப்ளை பண்றது? நல்ல வேளை ஸ்ரீராம் சார் இதுக்கும் ஒரு சிம்பிளான பிராக்டிக்கலான வழிய காட்டுறாரு. அந்த சீக்ரெட் என்னன்னா, உங்கள பத்தி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. அதுக்கு பதிலா மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு உண்மையா காது கொடுத்து கேளுங்க. நீங்க ஒரு வாயா இல்லாம ஒரு காதா மாறுங்க. முழு மனசோட அவங்க சொல்றத கேளுங்க. இப்படி நீங்க மத்தவங்க மேல உண்மையான அக்கறை காட்டும்போது அன்பு தானா உங்கள நோக்கி இருக்கப்படும். இது அன்ப கேக்குறதில்ல, அன்ப ஒரு காந்தம் மாதிரி இழுக்கிறது. சரி, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஓகே. ஆனா நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமே ஆட்டம் காண்ற அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது என்ன பண்றது? நம்மள மொத்தமா உடைச்சு போட்டுடணும்னு பயமுறுத்துற மாதிரி ஒரு சவால் வரும்போது என்ன செய்வீங்க? இதுக்கு ஸ்ரீராம் சார் சொல்ற பதில் நம்மள ஆச்சரியப்படுத்தினாலும் அது ரொம்ப ஆழமானது. நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஆடுதுன்னா அதுக்கு காரணம் கடவுளே அதை ஆட்டி வைக்கிறாராம். எதுக்கு? நம்மள ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போறதுக்கு தான். இத நாம ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த இடத்துல தான் நம்மளோட துன்பம் ஞானமா மாறுது. இது உண்மையிலே நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்.